Taste the Daily. முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது தற்பொழுது கோவை மண்டலத்தில் முகாமிட்டு பல்வேறு தரப்பினரிடமும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறியக்கூடிய நிகழ்ச்சியானது கோவை பீளமேடு பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி கே முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்த தேர்தல் தயாரிக்கும் குழுவான முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் ரா விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி வா ஜெயராமன், டி ஜெயக்குமார், CV சண்முகம், ரா செம்மலை, பா வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், முனைவர் வைகை செல்வன் ஆகியோர் அடங்கிய குழுவானது தற்பொழுது இங்கே கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக தற்பொழுது நேற்று புரட்சி தலைவர் MGR அவர்களின் புனித பிறந்த நாள் அன்று முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026க்கான முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் வெறும் 5 மட்டும் வெளியிட்டு தீய சக்தி திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மண்டலம் வாரியாக நடைபெற்று வரக்கூடிய தேர்தல் கருத்து கேட்பு கூட்டமானது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்கள் பேசும்பொழுது கூட ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்தார். திமுகவை பொறுத்தவரை சொல்வார்கள், எதையுமே திட்டத்தையும் மக்களுக்காக செய்ய மாட்டார்கள். குறிப்பாக 520 வாக்குறுதிகளை கடந்த தேர்தலில் கொடுத்த திமுக இதுவரை 10% கூட மக்களுக்காக செயல்படுத்தவில்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவு ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் அனைத்து திட்டங்களையும் அறிவித்தபடி மட்டுமல்லாமல் அறிவிக்காத பல்வேறு மக்கள் தள திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்தி வருவதுதான் அதிமுக என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நடைபெற்று வரும் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தான் மிகச்சிறந்த கதாநாயகனாக விளங்கும் என்பதில் அனைத்து அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கோவை பீளமேட்டில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் பொதுமக்களிடம் நேரடியாக கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் கலந்து கொண்டிருக்கிறார். SP வேலுமணி, நத்தம் ரா விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர்.
தொழில்துறையினர், ஜவுளி உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள், கிரஷர் நிறுவனங்கள், தனியார் தொழில் நிறுவனங்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கருத்து கேட்பு குழு கோவையில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் பொதுமக்களிடம் நேரடியாக கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். பல்வேறு சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்து வருகின்றனர். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியும் உறுதியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். ஏற்கனவே அதிமுக நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது.